Hello students, welcome to School List. இன்னைக்கு நம்ம 6th standard scienceல term 3 unit 2 பார்க்கலாம். Give very short answer பார்க்கலாம். Name 4 different sources of water. Sources of waterனா தண்ணி எதுலேருந்துலாம் கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. Well, canals, டேங்க்ஸ், பாண்ட்ஸ், அப்புறம் ரிவர்லேருந்து வாட்டர் டேங்க்ஸ், ஹேண்ட் பைப்ஸ். ஸோ இதிலேருந்துலாம் வந்து நம்மளுக்கு தண்ணி கிடைக்குது. ஏதாவது 4 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டு பீப்புள் இன் சிட்டிஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸ் கெட் வாட்டர் ஃபார் வேரியஸ் பர்பஸ்? ஸோ சிட்டியில் இருக்கவங்களுக்கு எதுலேருந்து கிடைக்கும்? போர்வெல்ல, ஹேண்ட் பைப், வாட்டர் டேங்க். இதிலேருந்து வாட்டர் டேங்க்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, உங்கள் ஊரில் பெரிய டேங்க் மாதிரி மேலே இருக்கும். ஸோ இதுலேருந்து தண்ணி கிடைக்கும். ரூரல் ஏரியாவில் இருக்கவங்களுக்கு கிணறு, வெல், canals, ponds and rivers. ஸோ இதுலேருந்து கிடைக்கும். ஓகே, அடுத்த தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டேக் அவுட் அ கூல்ட் bottle of water from refrigerator and keep it on a table. After some time you notice a puddle of water around it. Why? ஓகேங்களா, ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணி பாட்டில் எடுத்து வெளில வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அது மேலே வந்து ஒரு பனித்துளியாக இருக்கும். இது எதனால்? இது வந்து கண்டென்சேஷன். ஸோ இந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டென்சேஷனால் நடக்குது. வாட்டர் வேப்பர் இஸ் ப்ரெசன்ட் இன் அட்மாஸ்ஃபியர். ஓகேங்களா, காற்றுல வந்து கொஞ்சம் மாய்ஸ்சர் எப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாய்ஸ்சர் வந்து ஒரு கூல் சர்ஃபேஸில் வந்தால் என்ன ஆகும்? கண்டென்ஸ் ஆகும். டியூ டு கூல் சர்ஃபேஸ் there is condensation of water vapor from air on the surface of water bottle. The condensed water molecules spread around the bottle, so a puddle of water is noticed after some time. ஸோ அந்த பாட்டிலை சுற்றி சின்ன சின்ன நீர்த்துளிகளாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து அப்படியே கலெக்ட் ஆகி கீழே அந்த பாட்டிலோட அடிப்பகுதியில் வந்து படில் ஆஃப் வாட்டர். ஸோ படில் ஆஃப் வாட்டர்னால் கீழே அந்த நீர் வந்து வடிஞ்சு கிடக்கும். ஓகேங்களா, அந்த ட்ராப்லெட்ஸாக ஃபார்ம் ஆனதெல்லாம் கீழே அப்படியே வடிஞ்சு கிடக்கும். ஸோ இதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, we could see clouds almost every day. Why doesn't it rain daily? ஸோ clouds வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ரெயின் க்ளவுட்ஸில் வந்து நிறையா வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, டைனி ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கணும். அது வந்து கொலைட் ஆனால் தான் நம்மளுக்கு ரெயின் வரும். அதே மாதிரி த ஏர் அரவுண்ட் த க்ளவுட்ஸ் ஷுட் பி கூல். இது 2 கண்டிஷனும் இருந்தால் தான் நம்மளுக்கு மழை வரும். நெக்ஸ்ட்டு, நேம் த பிளேசஸ் வேர் வாட்டர் இஸ் ஃபவுண்ட் அஸ் ஐஸ். ஸோ ஐஸா அதாவது ஃப்ரோசன் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஐஸா எங்கெங்கெல்லாம் இருக்கும்? டால் மவுண்டன் டாப்ஸில், கிளேஷியர்ஸில், போலார் ரீஜன்ஸில் இருக்கும். அடுத்தது, ஹவு டு அக்வாட்டிக் அனிமல்ஸ் மேனேஜ் டு லிவ் இன் ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் சர்க்கிள்? ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் சர்க்கிளில் வந்து ரொம்ப குளிராக இருக்கும். அக்வாட்டிக் அனிமல்ஸ்னால் நீரில் உயிர் வாழ்கிற அனிமல்ஸ்லாம் எப்படி அங்கே நீர் தான் வந்து ஃப்ரீஸ் ஆயிருமே, எப்படி வாழுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எப்படி ஹவு வில் தே லிவ்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து டாப் சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் ஒன்லி வில் கெட் ஃப்ரோசன். ஓகேங்களா, மேல் பகுதி மட்டும் தான் ஃப்ரீஸ் ஆகிருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து தண்ணி இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீஸாக இருக்க ஐஸ் ஷீட் இது என்ன பண்ணுதுன்னா, இட் வில் ஆக்ட் as a protective coat and does not permit heat to escape from water. ஸோ இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற சூடு வந்து வெளில போகாத அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த ஐஸ் லேயர் மேலே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். 7th question, what are the types of rain water harvesting? ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து 2 types. ஒன்று வந்து எங்கே விழுதோ, ஓகேங்களா, விழுற இடத்துல, இப்போ நம்ம ரூஃபில் விழுதுன்னா அந்த இடத்துலேருந்து ஒரு பைப்பை கொடுத்து அதை பூமிக்கோ இல்லை சம்புக்கோ நம்ம அனுப்புறது வந்து ஒரு வகை. இன்னொன்று வந்து ஃப்ளோயிங் ரெயின் வாட்டர், அதாவது ஸ்ட்ரீம்ஸ், ஓடைகள், ஆறு, குளத்துலலாம் தண்ணி அடிச்சுட்டு போகும்ல, இதை வந்து ஒரு சின்ன பாண்ட் மாதிரியோ கட்டி நம்ம அதை வந்து சேவ் பண்ணி வைக்கிறது வந்து ஒரு வகை. ஸோ இந்த 2 மெத்தட் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர். சர்ஃபேஸ் வாட்டர்னால என்னது? வாட்டர் ப்ரெசன்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஆன், ஓகேங்களா, இந்த ஒரே ஒரு லெட்டர் வேர்டு தான் வந்து மாறும். இங்கே ஆன்னு இருக்கும், இங்கே பினீத்னு இருக்கும். ஆன்னா மேலாப்பில் இருக்கிறது, கிரவுண்ட் வாட்டர்னா சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்துக்கு அடியில் இருக்கிறது. ஓகேங்களா, வாட்டர் ப்ரெசன்ட் பினீத் த எர்த் சர்ஃபேஸ் இன் சாயில். பினீத், பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணி தான் கிரவுண்ட் வாட்டர். சர்ஃபேஸ் வாட்டருக்கு எக்ஸாம்பிள் வந்து ரிவர், லேக்ஸ், பாண்ட்ஸ் இதெல்லாம் சொல்லுவீங்க. கிரவுண்ட் வாட்டருக்கு வந்து ஓப்பன் வெல், டியூப் வெல், ஹேண்ட் பம்ப்ஸ், ஸ்ப்ரிங்ஸ் இதெல்லாம் வந்து கிரவுண்ட் வாட்டருக்கு நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ். Second question, write a few slogans of your own on the topic save water.
என்னெல்லாம் எழுதலாம்? கன்சர்வ் வாட்டர், கன்சர்வ் லைஃப், சேவ் வாட்டர் அண்ட் இட் வில் சேவ் யூ, இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் ப்ளூ டு ஸ்டே க்ரீன். ஸோ நம்மளுக்கு நீர் இருந்தால் தான் நம்ம செடிலாம் வளர்க்க முடியுன்றதுக்கு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு தோன்றது நீங்கள் க்ரியேட்டிவாக எழுதுங்க. Third question, about 71% of Earth's surface is covered with water. Then why do we face scarcity of water? ஓகேங்களா, 71% ஆஃப் எர்த் சர்ஃபேஸஸ் வந்து வாட்டரால் கவர் ஆகிருக்கு. ஆனாலும் ஏன் நம்மளுக்கு தண்ணி பஞ்சம் இருக்குன்னு கேட்குறாங்க. 97% ஆஃப் த வாட்டர் வந்து பெரும்பான்மையான வாட்டர் நம்மளுக்கு இந்த ப்ளூ பிளானட் ஏர்த்தில் இருக்கிற பிளானட்டில் உள்ள 97% வாட்டர் வந்து எங்கே இருக்குது? சால்ட்டி வாட்டர் சீலையும் ஓஷன்லேயும் இருக்குது. 97%க்கு மீதி உள்ளது என்னது? 3%. இந்த 3% தான் ஃப்ரெஷ் வாட்டர். இதுவுமே வந்து இதில் நிறைய பகுதி வந்து போலார் ஐஸ் கேப்பாகவும் கிளேஷியராகவும் இருக்குது. நம்மளுக்கு வந்து அதில் அந்த 3%ல் 0.3% தான் வந்து நம்மளால் ரெடிலி யூஸ் பண்ணுற மாதிரி சர்ஃபேஸ் வாட்டராக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த 3%ல் 30% வந்து கிரவுண்ட் வாட்டர் பூமிக்கு அடியில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் மீதி வந்து போலார் ஐஸ் கேப்பில் இருக்கும். அதில் வந்து ரொம்ப சொற்பமான பகுதி தான் நம்மளுக்கு சர்ஃபேஸ் வாட்டராக, ஓகேங்களா, சர்ஃபேஸ் வாட்டராக யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். Next question, give reason for the following statement. Sewage should not be disposed of in rivers or ocean before treatment. இது கரெக்டு தான். ஏன்னா sewage contains harmful and toxic chemicals. இது வந்து it will disturb the ecosystem. ரிவரில் ஓஷனில் இருக்க ஈகோசிஸ்டம் அதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இந்த ஃபிஷ்ஷு, அங்கே இருக்கிற டக்ஸு, பறவைகள் எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப ஆபத்தானது. நம்ம வந்து சூவேஜ் ரிவர் ஆர் ஓஷனுக்குள்ளே விடுறதுக்கு முன்னாடி இட் ஷுட் பி ட்ரீட்டட் எஃபெக்டிவ்லி பிஃபோர் டிஸ்போசிங் இன்டு ரிவர் ஆர் ஓஷன். ஸோ இதுதான் இங்கே சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு 5th question பார்க்கலாம். The fresh water available on earth is only 3%. We cannot increase the amount of water. In that case, how can we sustain the வாட்டர் லெவல் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம மெயினாக என்னெல்லாம் பண்ணலாம்? ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கண்டிப்பாக பண்ணணும். சூவேஜ் வாட்டரை வந்து ட்ரீட் பண்ணி ரீயூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். டிக்ரீஸ் த யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ வந்து வாட்டரை பொல்யூட் ஆகாமல் இருக்கிறதுக்கு we have to protect forest and trees so that we get more rain. ஸோ இதெல்லாம் some of the few points how we can sustain the water level. Answer in detail பார்க்கலாம். What is potable water? List down its characteristics. Potable waterனா the water that is fit for drinking. பாட்டுன்னு சொல்கிறாங்களா? பாட்னா நம்ம தண்ணி பிடிக்கிற பானை, அதான் அர்த்தம். ஸோ எதெல்லாம் நம்மளால் குடிக்க முடியுமோ அதுதான் வந்து potable water. The water which is fit for drinking by human beings is called potable water. Water seen in all the rivers, lakes and ponds can be taken as potable water. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னா, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ஆர்டர்லெஸ் அண்ட் கலர்லெஸ்ஸாக இருக்கும். அதாவது எந்த வித கெட்ட ஸ்மெல்லும் இருக்காது, கலரும் வந்து எந்த வித அசுத்தமான கலரும் இல்லாமல் இருக்கும். இட் இஸ் ஹார்ம்லெஸ் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் டிசீஸ் காசிங் பாக்டீரியா. ஸோ இதுதான் சொல்கிறோம் potable வாட்டருக்கு. நெக்ஸ்ட்டு, who is known as the waterman of India? Browse the net and find the details about the award the waterman received for water management. State the findings by drafting a report. So waterman of Indiaன்னு ராஜேந்திர சிங் அவரை வந்து சொல்கிறாங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானில் உள்ள ஒரு வாட்டர் கான்சர்வேஷனலிஸ்ட் அண்ட் என்விரான்மெண்டலிஸ்ட். ஓகேங்களா, இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ராஜஸ்தானில் உள்ள கடுமையான வறட்சியை சரி பண்ணுறதுக்காக சின்ன சின்ன பாண்ட்ஸ், செக் டேம்ஸ் மாதிரி உருவாக்கியிருக்காங்க. அங்கங்கே 3000க்கும் மேற்பட்ட செக் டேம்ஸ். அந்த செக் டேம்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, அந்த குளம் மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் இந்த மாதிரி சின்ன சின்ன குளங்கள் மாதிரி அவங்க வில்லேஜஸ்லேயே வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ தண்ணி மழை வரும்போது அந்த தண்ணி அதிலே தேங்கி நின்றுக்கும். ஸோ அதை பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் ஜோஹாத். ஓகேங்களா, he solved the problem of water scarcity in Rajasthan by reviving 3000 ஜோஹாத்ஸ் across 650 villages. ஜோஹாத்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்மால் earthen check dams. earthenனா மண்ணாலையும் கல்லாலையும் நம்ம பண்ணுறது, சிமெண்ட்லாம் போட்டு பண்ணல, அவங்கக்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு செக் டேம் பண்ணியிருக்காங்க. that capture and conserve rain water and help in meeting our water needs in dry season. ஸோ இந்த மாதிரி செக் டேம்ஸ் பண்ணுறதுனால என்னாச்சுன்னா, கிரவுண்ட் வாட்டர் டேபிளும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவருக்கு என்ன அவார்ட் கொடுத்தாங்கன்னா, ராமன் மேக்ஸஸே அவார்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜம் நலால் பஜாஜ் அவார்ட் இதுவும் கொடுத்துருக்காங்க.
Third question, what is rainwater harvesting? Explain in a few sentences how it can be used in houses. அப்படின்றாங்க. Rainwater harvesting na another direct collection and use of rainwater or called rainwater harvesting. We can collect water from the rooftops of the house or buildings through roof water harvesting. எப்படின்னா மேலே ரூஃபில் விழுற தண்ணியை நம்ம பைப் வச்சு கலெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, பைப் வச்சு கீழே கொண்டு வந்து அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒன்று சம்பில் ஸ்டோர் பண்ணுவோம். இங்கே வந்து சம்பில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இல்லாட்டினா கிரவுண்ட் வாட்டருக்குள்ளே அப்படியே பூமிக்கு அடியில் நம்ம அனுப்பிச்சிருவோம். ஸோ தட் இட் வில் இன்க்ரீஸ் த கிரவுண்ட் வாட்டர் டேபிள். இது ரெண்டும் பண்ணலாம். We can collect water from the rooftops. Rainwater that runs off from rooftops can be captured and stored or recharged. Install a conveyance system, அதாவது பைப் மாதிரி ஏதாவது போட்டு வாட்டர் மேலேருந்து கீழே கொண்டு வரணும். That carries water from the roof to the storage or recharge zone. ஃபஸ்ட்டு வர மழையில் வந்து அந்த ரூஃபில் இருக்க தூசி துகள்கள்லாம் இருக்கும். அதனால் அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃப்ளஷ் அவுட் த ஃபர்ஸ்ட் ஸ்பெல் ஆஃப் ரெயின் டு ரிமூவ் எனி டஸ்ட். ஒரு வேல்வ் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ முதல்ல வர தண்ணி வந்து வெளியில் அனுப்பிச்சிருவோம், அதாவது பூமிக்கே போட்டுன்னு அனுப்பிச்சிருவோம். அதுக்கு அடுத்து வர தண்ணியை தான் நம்ம டேங்க்கில் ஸ்டோர் பண்ணுவோம். அதுவும் ஒரு ஃபில்டர் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறது நல்லது. யூஸ் அ ஃபில்டர் டு ரிமூவ் பொல்யூட்டன்ஸ் அண்ட் கலெக்ட் த ரெயின் வாட்டர் இன் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சிம்பிள் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் வந்து நம்ம எல்லாரோட வீட்லேயும் நம்ம செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது questions based on higher order thinking skills பார்க்கலாம். When there is no pond or lake in an area, will there be formation of clouds possible in that area? ஒரு இடத்துல பாண்டும் இல்லை லேக்கும் இல்லை, அப்படி இருந்தாலும் அங்கே வந்து நீராவி உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. அங்கேயும் இருக்குது. ஏன்னா பிளான்ஸ் வந்து they will also contribute to water vapor. The formation of clouds is possible at that area because plants also release water vapor by transpiration process. So plants-ல இருந்தும் நம்மளுக்கு நீராவி கிடைக்கும். This water vapor will form clouds. Next question, to clean the spectacles, people often breathe out on glasses to make them wet. Explain why do the glasses become wet அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கண்ணாடியை துடைக்கணும்னா அதில் ஊதுவோம்ல, ஊதுனா அந்த கண்ணாடி மேலே சின்ன சின்ன வாட்டர் ட்ராப்லெட்ஸாக இருக்கும். அது ஏன் அப்படி ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளோட மூச்சில் வந்து there is some amount of moisture. ஓகேங்களா, நம்ம சுவாசிக்கிற காற்றுலேயும் மாய்ஸ்சர் இருக்க தான் செய்யுது. when we exhale also we will exhale warm moist air. When a person breathes out, warm moist air comes out in exhaled air. The air that we breathe has water vapor. This water vapor condenses on the glasses and thus the glasses become wet. So இங்கே வந்து அந்த மாய்ஸ்ட் ஏர் வந்து கண்டென்ஸ் ஆகுது. கண்டென்ஸ் ஆகுதுன்றது தான் இம்பார்ட்டண்ட்டான வேர்டு. அதனால நம்மளுக்கு ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது.